ஓம் நமோ வெங்கடேஷாய. டிசம்பர் மாதம் வரைக்கும் உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங், அக்டோபர் மாதம் வரைக்கும் உண்டான ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸ் ஆர்டி த சேவா புக்கிங், ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் எல்லாம் கொடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்து ஜனவரி மாதத்துக்கு உண்டான திருமலா ஸ்ரீவாரி கோயிலோட ஆன்லைன் தரிசன டிக்கெட் புக்கிங், ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா புக்கிங், நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஹோமம், டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்டி த சேவா, ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் புக்கிங் எல்லாம் அக்டோபரில் எந்த டேட் அண்ட் டைமில் ஓப்பன் பண்ணுவாங்கங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இந்த மாதத்தில் தரிசனத்துக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா பிளான் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணணும் அப்படின்னா டிடிடியில் இதை பற்றின அஃபிஷியல் அப்டேட் வந்ததுக்கப்புறம் புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தோட டயல் யுவர் ஈவோ ப்ரோக்ராம் மோஸ்ட்லி வர வெள்ளிக்கிழமை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதற்குண்டான அப்டேட் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு வந்துடும். வந்ததும் ஷேர் பண்ணுறேன். அடுத்து ஜனவரி மாதத்துக்குண்டான ஆன்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன், சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா, அஷ்டத்தில் பாத, பத்மாராதனான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். இதில் எந்த சேவாவில் நாம் குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுறோமோ அந்த சேவாவையும் பார்த்துட்டு அப்போவே திருப்பதி பெருமாளை கிட்ட குலசேகரன் படி வரைக்கும் போய் பார்த்துட்டு வரலாம். இதில் மார்கழி மாதத்தில் சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா இருக்காது. அஷ்டத்தில் பாத, பத்மாராதனா வேணால் ஒரே ஒரு வாரத்துக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்கழி முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நாட்களுக்கு ஆஸ் யூஷுவல் ஓப்பன் பண்ணுவாங்க எல்லா சேவாஸுமே. ஸோ ஆன்லைன் லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் அக்டோபர் 18 காலையில் 10 மணி போல் ஓப்பன் பண்ணி 20 காலையில் 10 மணியோட க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அண்ட் 20 மத்தியானம் 12 மணி போல் ஆன்லைனில் லைவாக லக்கி டிப் கண்டக்ட் பண்ணி ரிசல்ட் அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு பணம் கட்டுறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் அண்ட் டைம் அக்டோபர் 22 மத்தியானம் 12 மணி வரைக்கும் கொடுப்பாங்க. அடுத்து ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக்கிங், கல்யாணோத்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம், சஹஸ்ர தீபாலங்கார சேவான்னு சொல்லிட்டு 4 சேவா இருக்கும். உற்சவமூர்த்திக்கு சேவாங்க. இதில் எந்த சேவா நாம் புக் பண்ணுறோமோ அந்த சேவாவையும் நேரில் பார்த்துட்டு அன்னைக்கு சுபதமென்று வழியாக போய் திருப்பதி பெருமாளை கொஞ்சம் சீக்கிரமாகவே பார்த்துட்டு வந்துடலாம், ஜெயன் விஜயன் வரைக்கும். இதில் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண விரும்புகிறேன். ஒரு சிலர் நம்ம சீனியர் சிட்டிசன்லேயும் எலிஜிபிளாக இருக்க மாட்டோம், ஃபிசிக்கலி சேலஞ்ச்லேயும் எலிஜிபிளாக இருக்க மாட்டோம், மெடிக்கல் கேட்டகரிலையும் எலிஜிபிளாக இருக்க மாட்டோம். ஆனாலும் நமக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம், முட்டி வலி இருக்கலாம், இல்லை சர்டிஃபிகேட் காமிக்க முடியாது. இருந்தாலும் நமக்கு இருக்கிற வலி நமக்கு தான் தெரியும். ரொம்ப நேரம்லாம் நிற்க முடியாது, ஏதாச்சும் ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித சேவாவில் புக் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு கொடிமரம் வரைக்கும் நம்ம கூட்ட நெரிசல் இல்லாமல் ஈஸியாக மூவ் ஆகிடலாம். அதுக்கப்புறம் பக்தர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர்றப்பெல்லாம் அட்லீஸ்ட் நம்ம அது வரைக்குமாச்சும் ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரீ மூமெண்ட்டில் போகிற மாதிரி இருக்கும். கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவாக்கு வேணும்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்ஜித சேவாவோட ஆன்லைன் புக்கிங் அக்டோபர் 21 காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி மாதத்தில் ஆனுவல் சேவா எதுவும் கிடையாது. ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி, ரத சப்தமி எல்லாமும் ஃபெப்ரவரியில் தான் வரும். அடுத்த ஜனவரி மாதத்துக்கு உண்டான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் சேவா டிக்கெட் ப்ளஸ் கனெக்டட் தர்ஷன் டிக்கெட்டுக்கு உண்டான ஆன்லைன் புக்கிங் 21 மத்தியானம் 3 மணி போல் ஓப்பன் பண்ணுவாங்க. அடுத்து அக்டோபர் 23 3 புக்கிங் இருக்கும். ஜனவரி மாதத்துக்கு உண்டான அங்க பிரதட்சணம் காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. மார்கழி வரைக்கும் இருக்காது, அதுக்கு அடுத்த நாட்களுக்கு அவைலபிலிட்டி இருக்கும். அண்ட் காலையில் 11 மணிக்கு ஸ்ரீவாணி விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் ப்ளஸ் அதற்குண்டான அக்காமடேஷன் புக்கிங் இருக்கும். மத்தியானம் 3 மணி போல் சீனியர் சிட்டிசன், ஃபிசிக்கலி சேலஞ்ச், மெடிக்கல் இஷ்யூ இருக்கிறவங்களுக்கு உண்டான புக்கிங் இருக்கும் அக்டோபர் 23. அடுத்து அக்டோபர் 24 3 புக்கிங் இருக்கும். காலையில் 10 மணி போல் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் ஜனவரி மாதத்துக்கு உண்டானது திருமலா ஸ்ரீவாரி கோயிலுக்கும், நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் டிக்கெட் திருச்சானூர் பத்மாவதி அம்மாவாரி கோயிலுக்கும் ஓப்பன் பண்ணுவாங்க. அண்ட் அக்டோபர் 24 மத்தியானம் 3 மணி போல் ஜனவரி மாதத்துக்கு உண்டான திருமலா, திருப்பதி, தலக்கோணம் 3 இடங்களுக்கு உண்டான ஆன்லைன் அக்காமடேஷன் புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. நவம்பர் மாதத்துக்கு உண்டான ஹோமம் அண்ட் டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸோட ஆர்ஜித சேவா புக்கிங் மோஸ்ட்லி அக்டோபர் 25 இல்லை 26 போல் இருக்கலாம். 27 சண்டேவாக இருக்கிறதுனால 28 ஜனவரி மாதத்துக்கு உண்டான ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. காலையில் 11 மணிக்கு ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவா, மத்தியானம் 12 மணிக்கு நவநீத சேவா, அகெயின் 1 மணிக்கு அன்றைக்கு பராக்மணி சேவாவோட புக்கிங் ஓப்பன் பண்ணுவாங்க. ஜனவரி மாதத்துக்கு உண்டான ட்ரஸ்ட் அண்ட் ஸ்கீம் டோனர்ஸுக்கு உண்டான புக்கிங்கும் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜென்ஸ் ஸ்ரீவாரி சேவா புக்கிங்கும் ரெகுலர் புக்கிங்கோட சேர்த்து ஓப்பன் பண்ணுவாங்களா இல்லை தனியாக ஓப்பன் பண்ணுவாங்களான்னு தெரியல. அடிஷ்னல் கோட்டா நவம்பர் மாதத்துக்கு உண்டானது ஜென்ரல் ஸ்ரீவாரி சேவாவும் ஷியூராக கொடுப்பாங்களாங்கிறதும் தெரியல. அதை பற்றியெல்லாம் அப்பப்போ அப்டேட் வர்றப்போ ஷேர் பண்ணுறேன்.
இப்போதைக்கு இந்த டேட் அண்ட் டைம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ட்ரிப் பிளான் பண்ணுறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்து வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் இருக்கே, அதோட தரிசன டிக்கெட்டும் அக்டோபர்லேயே கொடுத்துருவாங்களான்னா மோஸ்ட்லி கொடுக்க மாட்டாங்க. புக்கிங் தனியாக தான் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னென்ன தரிசன டிக்கெட் வைகுண்ட ஏகாதசிக்கு கொடுப்பாங்க அப்படின்னா, 300 ரூபாய் தரிசன டிக்கெட், டோனார் தர்ஷன், விஐபி பிரேக் தர்ஷன் ஆன்லைனில் கொடுப்பாங்க. ஆஃப்லைனில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் கொடுப்பாங்க. ஜென்ரலாக அப்படி தான் கொடுத்துட்ருக்கறனால சொல்கிறேன். அப்போ நீங்கள் எப்படி பிளான் பண்ணிக்கலான்னா, ஜனவரி மாதத்தில் மற்ற நாட்களுக்கு புக் பண்ணுறப்போ ஆர்டித சேவாவோ வர்ச்சுவல் சேவாவோ அங்கே பிரதட்சணமோ அந்த மாதிரி டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு துவார தரிசனத்துக்குன்னு சொல்லிட்டு 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. இல்லையா விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட்டில் புக் பண்ணுறதா இருந்தாலும் ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. ஸோ தட் நமக்கு அந்த கிளாஷ் ஆகாமல் இருக்கும், டேஸ் கிளாஷ் எல்லாம். ஸோ மோஸ்ட்லி வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனத்துக்கு உண்டான புக்கிங் டிசம்பரில் தான் ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் அதை பற்றின அப்டேட் எப்போ வந்தாலும் இம்மிடியேட்டாக ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதுவும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஜனவரி மாதத்தோட ஃபெஸ்டிவல் பேஸ் பண்ணி தரிசன டிக்கெட் எப்படி நம்ம புக் பண்ணலாங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷன் அப்பப்போ ஷேர் பண்ணுறேன். கன்ஃபார்ம்டாக டிக்கெட் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வைகுண்ட ஏகாதசி துவார தரிசனம் ஜனவரி மாதத்துக்கு உண்டான தரிசனம்லாம் பிளான் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.